பிறகு லாஸ்டா முடிக்கும் போது கேள்வி எப்படி முடிச்சாரு அப்படின்னா, அதாவது இதெல்லாம் ஓகே, பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் காதல் குறைவா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அதிகமா இருக்கானா, நிறைய பேர் அதிகமா இருக்குன்னாங்க. பட் இந்த ஒருத்தவங்க வீடு வாங்கி கொடுத்தாங்களா, அந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்க இல்ல சார் குறைஞ்சுதான் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து அவர் எப்படி ஆயிட்டாரு, நான் பொண்டாட்டி இப்படி வச்சுக்கணுங்கிறப்ப நிறைய ஓடுறாரு, அவருக்கு யாரோ சொன்னாங்களான்னு தெரியல, பட் எனக்கு அது வேண்டாம், எனக்கு அவர் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான. அதனால நான் வந்து அந்த டிரைவர் தம்பதிகளுக்கு இது ஒரு அட்வைஸாவே பண்ணேன். ஓடுறது ஓகே, நீங்க இதுக்கப்புறம் வந்து மற்ற இடங்கள் மற்றவங்க வேலை செய்யணும், நீங்க சம்பாதிக்கணும். அதுக்குதான் உதாரணம் வந்து யாரையும் வெயிட் பண்ணு, அதுக்காக தான் அந்த அட்வைஸ் நம்ம சொன்னது. அதுக்கு வந்து உதாரணம் பெரிய லெவல்ல சொன்னது தான். அவங்களாம் வேலை செய்யறாங்களா, அவங்கள மூட்டை தூக்குறாங்களா, இல்ல இல்ல அது மாதிரி வந்து நீங்களும் அந்த மாதிரியான ஒரு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அது போகணும். அதற்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்படியான நம்பிக்கையான ஆட்கள் அதுக்குள்ளார இறக்கலாம், எப்படிலாம் அதை வந்து கண்காணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் நிறைய இன்னைக்கு சயின்ஸ் டெக்னாலஜிலாம் எவ்வளோ வந்துச்சு. கேமராலாம் வந்து வண்டியில் வச்சு நீங்கள் ஜிபிஎஸ் மூலமாகவே நீங்களாம் வந்து அதை வந்து போகுது, எங்கே போய் இறங்குது, எங்கே நிற்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னும் போது அது அந்த டெக்னாலஜியோட நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்றத நம்மளுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே. அவங்க ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு. காரணம் பேசிக்க நான் அந்த டைம்ல வந்து ஒரு ஆட்டோலாம் ஓட்டிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால அதுக்கு கூட வந்து அது இன்னும் டக்குன்னு டச்சிங்கா இருந்ததும் ஒரு காரணமாகவே இருக்கலாம்.